तान् विषण्णान् सुरान् दृष्ट्वा गंगाधर 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 कीर्णं वदनं कुरु कपाट सम्भूतान् अक्षयन्ति चरणे तदुत्पन्नान् महासुरान् एवमेष क्षयं दैत्यः क्षीणरक्तो गमिष्यति अक्ष्यमाणास्त्वया सोक्त्रा न चोत्पत्स्यन्ति चापरे इत्युक्त्वा तां ततो देवी शूलेनाभिजघानतम् मुखेन काली जगृहेण தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த தினம் கார்த்திகை மாதம் அமாவாசை. ஸ்ரீதர ஐயாவாளத்தில் கங்கை பிரவாகமான சரித்திரம் ரொம்பவும் விஸ்தீர்ணமானதும் பெருமை மிக்கதும் அருள் நிறைந்ததுமான அந்த சரித்திரத்தை கார்த்தால கிருஷ்ணர் சன்னதியில் பார்த்தோம். மறுபடியும் விஸ்தீரணமாக தெரிஞ்சுக்கக்கூடியவா ஸ்ரீதர ஐயாவாள்னு நீங்கள் கேட்டாலே அந்த யூடியூப்பில் வரும். அவாத்தில் கங்கை கணத்தில் பிரவாகமாகறதா சொல்லி அங்கே போய் இன்றைக்கி ஸ்நானம் பண்ணுற வழக்கம் எல்லாரும். ஆக கங்கையுடைய அருள் எல்லாருக்கும் கூட்டி இருக்கணும். பரமேஸ்வரன் எப்பொழுதுமே பரமேஸ்வரன் தான். கார்த்தால அந்த நம்மளுடைய கிருஷ்ணர் அபிஷேகத்தின் பொழுது சொன்ன சொற்பொழிவை கேட்டிருந்தேன்னா அதில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாமன அவதாரத்தில் கங்கைக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருடைய சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறதாக நாராயணர் திருவடியை பாத பூஜை பிரம்மா பண்ண அதில் வழிஞ்ச ஜலமானது பிரவாகமாக கீழே வர உடனே நாராயணர் பிரவாகத்தை பூமி தாங்காதுன்னு சொல்லி பரமேஸ்வரனை தன்னுடைய ஜடாமுடியில் கங்கையை தாங்கிக்க சொல்லுவார். அப்படியாக மகாவிஷ்ணுவால் ஏற்படக்கூடிய சில பிரளயங்களை தடுத்து நிறுத்தியவர் பரமேஸ்வரன். மகாலட்சுமி தாயாரை சமுத்திரத்துலேருந்து எடுக்கணுங்கிறதுக்கோசரமே அமுதம்னு ஒன்று இருக்குது, அதை கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டேன்னா நீங்கள் மரணம் இல்லாமல் வாழலாம்னு தேவர்களெல்லாம் சொல்ல தேவர்களெல்லாம் சேர்ந்து கடலை கடைய மகாலட்சுமி தாயார் வந்தால். ஆனால் அதே நேரத்தில் ஆலகால விஷமும் வந்தது. இந்த ஆலகால விஷம் வந்திருந்தால் பிரபஞ்சம் உண்டாக்கக்கூடிய ஆதி மூலம் எல்லாத்தையும் அழிச்சிரும். அப்படிங்கிறதால எல்லாரும் பரமேஸ்வரனார் திருவடியை போய் சேவிக்க பரமேஸ்வரனார் ஆலகால விஷத்தை வாங்கிட்டார். அதே மாதிரி கங்கை பிரவாகம் இந்த பூமி முழுக்கும் அழிக்கக்கூடிய அளவுக்கு பிரவாகம் கொண்டது. அதையும் தன் திருமுடியிலே சேர்த்து ஒரு ஜடாமுடி வழியாகவே இப்பொழுது அதை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆகவே அந்த கங்காதரனாகிய கங்காதர ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய ஐயாவாளத்தில் சொன்ன ஸ்லோகத்தை எதிர்காலத்தில் நாங்கள் தமிழாக்கம் பண்ணி தரதா உத்தேசமாக இருக்கும். கங்கையை நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த மழை காலத்தில் காவேரியிலையும் கரை புரண்டு ஓடும், ஐயாவாளத்திலையும் கங்கை வரும். கங்கையும் காவேரியும் சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். எல்லாரும் எல்லாருளும் பெறணும். நாராயண நாராயண நாராயணா. ஓம் நம சிவாய. ஓம் ஏம் நம ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டா ஏவிச்சே.